ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு ஹெல்தியான பாலக்கீரை தட்டப்பருப்பு கடையில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குவிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பயிரும் யூஸ் பண்ணலாம், பருப்பு யூஸ் பண்ணலாம். பயிர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கட்டு அளவு பாலக்கீரை, அப்புறம் 6 பல் பூண்டு, 4 தக்காளி பழம், 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பாலக்கீரை கடையிலுக்கு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து மல்லி இலையை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு கடைஞ்சி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாலக்கீரை தட்டப்பருப்பு கடையல் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தாளிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.